ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷரா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மெஹந்தி கிளாஸோடைய அட்வான்ஸ் மெஹந்தி பார்டர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஃப்த்து டிசைன் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 4th டிசைன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ 5th டிசைனில் வந்து 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க லைன்ஸை வந்து நீங்கள் திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து அம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே கொஞ்சம் திக் லைன் மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ இது போல் டாட் வச்சு நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம கிரிட்ஸ் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த லைன்ஸ் மேலேயே வந்து நீங்கள் டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் டாட் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் டாட் வச்சு போட்டிருக்கேன். அந்த கிரிட்ஸ் உள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது போல் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. டாட் வேண்டாம்னா நீங்கள் ஸ்பைரல் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து அவுட்டரில் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிசைனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து நீங்கள் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. 2 ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது சென்டரில் வந்து நீங்கள் டாட் வச்சு ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஆர்டின் ஷேப்பில் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 5th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6th டிசைனில் வந்து ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆர்ம்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். கீழே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட்டஸ் டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வெளியே இந்த லைனை வந்து கொஞ்சம் திக் லைனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு
இது போல் ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது ட்ரா பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து நம்ம மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணும்போது நீங்கள் போட்டிருக்க டிசைனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு மெஹந்தியை வச்சு ஃபில் பண்ணுங்கள். இது போல் ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்கள ஹைலைட் பண்ணிவிட்டு மெஹந்தி வச்சு ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ மெஹந்தி வச்சு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அவுட்டரில் வந்து ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் வித் ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திக் லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். அது ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ 7th டிசைனில் வந்து நம்மளுடைய ஒரு வீடோடைய ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூஃப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து இது போல் வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து திக் லைனாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை திக் லைனாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு உள்ளே ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ தின் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணும் போதும் ரெண்டும் ஈவனாக இருக்க மாதிரி போடுங்க. இப்போ வந்து வங்கி டிசைனில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நம்ம இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ கேப்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உள்ளே வந்து நம்ம டிசைன் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இதோடைய அவுட்டரில் வந்து ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் டிசைன் வந்து இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த லீஃப் டிசைன் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ சென்டரில் வந்து கொஞ்சம் லாங்காக வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறோம். லீஃப் டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதை திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது போல் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து இது போல் லாங் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.